ஒரு சிறு சாட்சி அனுப்பிடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்று நைட்டு சாப்பிட்டு திடீர்னு வீட்டில் படுக்கிற நேரத்தில் திடீர்னு மூச்சு திணறல் அதிகமாக வந்துடுச்சு. கொஞ்சம் கொஞ்சம் பயமாகவே அதிகமான கொஞ்சம் பயந்துட்டேன் வீட்டில். உடனே எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க, ஒன்றே ஆகாதப்பா அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, பிறருக்காக சொல்லும்போது, மற்றவங்களுக்காக சொல்லும்போது நானும் வந்து அதை பார்த்துருக்கேன். அப்போ ஐயா சொல்லுவாங்க, படுக்கிற இடத்த சுற்றி ஜெபனை சிலுவை போட்டு படுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு சொல்லிட்டு என்ன பண்ணேன், சரி அதுக்கு முன்பாகவே சரி ஐயாக்கிட்ட ஃபோன் பண்ணி இல்லை அம்மாக்கிட்ட ஃபோன் பண்ணி சரி ஜெபம் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு ஐயாவுக்கே ஸ்ட்ரெயிட்டாக ஃபோன் போட்டேன். ஐயா ஃபோன் உடனே எடுத்தாங்க. எடுத்து ஒன்றும் இல்லை பிரதர், இப்போ நான் ஜெபிக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஐயா ஜெபிக்கிற மாத்திரத்திலே அந்த ஜெபிக்கும் பொழுது ஐயா அந்த ஜெபிக்கும் பொழுது என்னுடைய பரிசுத்த ஆவியான வல்லமை என்னை தொட்டதை நான் உணர்ந்தேன். அந்த ஒரு நிமிஷத்திலே கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை விடுதலை கொடுத்தாரு. ஐயா ஜெபிச்சு ஒரு செகண்டில் தூங்கிட்டேன்.